வணக்கம். நியூ இயர் பிறந்து நம்ம போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஆரம்பமே அமர்க்களமா இருக்குன்னு பார்த்தோம். ஆரம்பமே ஏழ்றையா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியிற மாரி இருக்குது. நம்ம ஆரம்ப 25 க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா, சைனா வந்து சவுத் கொரியா கூட அவங்க நாட்டு பக்கத்தில் வந்து பெரிய அளவில் ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கடா சைனா வந்து சவுத் கொரியாவை வந்து போருக்கு போயிருமோ அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்களாம் ஏழ்ரை பண்ணாத ட்ரம்ப், நான் தான் ஃபஸ்ட்டு ஏழ்ரையை கூட்டுவோம் வருஷத்தில் அப்படின்னு சொல்லி நேற்று போய் வெனிசுலா கூட போய் ஒரு ஏழ்ரையை கூட்டிகிட்டாரு. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். வெனிசுலாவுடைய அதிபர் அவருடைய பிரசிடெண்ட் மாதுரோவை வந்து பிடிச்சிட்டு அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் அவருடைய ஒய்ஃபையும் அவங்களையும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் வந்து அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வரும்போதே வந்து நான் அமெரிக்காவை பெரிய லெவலில் வல்லரசு ஆக்குவேன் அப்படின்னு தான் வந்தார். இந்த அமெரிக்கா த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படின்னு சொல்லி மகான்ற ஒரு ப்ராஜெக்ட் நேம் சொல்லி உள்ளே வந்தார். பார்த்தோம் நம்ம. அவர் என்றைக்கு வந்ததுலேருந்தே எல்லா உலக சந்தைகளுக்கும் ஏழ்ரை தான். திரும்பவும் அந்த ஏழ்ரை முடிப்பாருன்னு போதும் திரும்ப வந்து வருஷம் முதலே வந்து ஏழ்ரை வந்து கூடியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2 மாதமாகவே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த வெனிசுலா பக்கத்தில் வந்து ஒரு சுற்றி வந்து போர்க்கப்பல் நிப்பாட்டி வச்சுருந்தார். அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தார். அங்கே உள்ள கப்பல்களை வந்து பிடிச்சார். 2-3 எண்ணெய் கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் பிடிச்சார். அது பிறகு இல்லாமல் சின்ன கப்பல்களை வந்து நீங்கள் வந்து போதைப் பொருள் கடத்துறீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சின்ன படகுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பிடிச்சி வந்து காரணம் சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தெரியும், ஸோ என்றைக்கே ஒரு நாள் வந்து வெனிசுலா கூட ஒரு ஏழ்ரை கூட்ட போகிறான்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்றைக்கு ஏழ்ரை கூட்டுவார், இப்போ உடனே கூட்டுவார் அப்படின்றது வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து உடனே வந்து இந்த 1ஆம் தேதி ஜனவரி பிறகுமே 2ஆம் தேதியே வந்து ஏழ்ரை கூட்டிட்டார். ஸோ வெனிசுலா அதிபர் வந்து அவங்களுடைய டெல்டா ஃபோர்ஸ் மூலமாக அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ வெனிசுலாவில் வந்து பெரிய ஒரு ஃபோர்ஸ்லாம் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தார் வெனிசுலாவுடைய அதிபர் மாதுரோ. அவர் பேசுனது தான் காரணமாக பார்த்தா அது கிடையாது. அதேமாதிரி அவங்க வெனிசுலாவில் இருந்து தான் வந்து போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு போதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு டாலரில் ஒரு கண்ணு எப்பயுமே இருக்குது. அவங்களும் டாலர் எப்பயுமே வந்து வீக் ஆகக்கூடாது. அவங்க டாலர் வந்து எப்பயுமே வந்து உலக வல்லரசாக இருக்கணும். ஸோ டாலர் வந்து என்றைக்கு வீழுதோ விழுக ஆரம்பிச்சு அவங்களோட வல்லரசுன்ற பட்டம் வந்து போக ஆரம்பிச்சிடும். இது வந்து அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு அடி விழுவும். ஸோ வெனிசுலா அதிபர் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 2018 அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நான் டாலரில் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஆயில் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைனாவை கூட வந்து சைனாவில் யுவானில் வந்து பிஸ்னஸ் பண்ணார். அதேமாதிரி யூரோ என்னென்னலாம் வந்து கரன்சி இருக்கோ அந்த கரன்சியில் வந்து அவங்க கரன்சியில் வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க ஆயில் கொடுத்துருந்தாரு. ஆயில் வந்து செல் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வெனிசுலா வந்து இருக்கிறதுலேயே ஆயில் ரிசர்வில் பெரிய ரிசர்வில் ஒரு கண்ட்ரி. கிட்டத்தட்ட 330 பீப்பாய் பேரல்கள் கொண்ட ஒரு உலகத்திலேயே பெரிய வந்து கொள்ளளவு கொண்ட ஒரு நாடு. அதாவது ஆயில் ரிசர்வில் பெரிய வந்து ஒரு ரிசர்வ் இருக்கிற ஒரு நாடு வெனிசுலா. கிட்டத்தட்ட 330 பில்லியன் பேரல்ஸ் உள்ள ஒரு நாடு. அதுக்கடுத்து நம்ம சவுதி அரேபியா வரும், அதுக்கடுத்து ஈரான் வரும், அதுக்கடுத்து குவைத், ஈராக், யுஏஇ, ரஷ்யா, கனடா, யூஎஸ்ஏ இதெல்லாம் வந்து அதுக்கு பிறகு வர கண்ட்ரிஸ் தான். ஸோ அந்த வெனிசுலாவில் இவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருக்கும்போது அவங்க எப்பயுமே வந்து டாலரில் வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் இது வந்து மற்ற கண்ட்ரியில் மற்ற கரன்சியில் பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டாலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஆரம்பத்துலேருந்தே ட்ரம்ப் நம்ம என்றைக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார் நம்ம வெனிசுலா கூட. ஸோ அது வந்து எப்போ வேணால் இந்த பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. நேராக போனார், அழகாக ஒரு நாட்டில் போய் ஒரு அதிபரை தூக்கிட்டு வர்றாருன்னா சும்மா கிடையாது. ஸோ அவருடைய நாட்டில் வந்து அவங்க போதைப் பொருட்கள்லாம் அவர் கண்டிப்பாக அவருடைய அங்கே இருக்கிற ரிசர்வ் ஆயில் மேலே உள்ள ஒரு கண், அந்த ஆயில் வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த நலம் இது வந்து முடிச்சிட்டாங்க கதையை. உலக அரசியலில் எப்போல்லாம் வந்து பெட்ரோல் டாலர் பற்றி மற்ற நாடுகள் பேசுதோ அப்போல்லாமே வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மேலே இந்த மாதிரி ஒரு போர் திணிச்சு அந்த நாட்டை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது வந்து ஏற்கனவே நடந்த கதை தான். 2000 பார்த்தீங்க அப்படின்னா ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அவர் வந்து காரணமே இல்லாமல் அவங்க நாட்டை வந்து 2003 வந்து அவர் வந்து 2002 என்ன சொன்னார், நான் வந்து டாலருக்கு பதில் யூரோவில் வந்து பெட்ரோல் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் முதல் காரணம். அதுலேருந்தே வந்து ஈராக் மேலே ஒரு கண் வைக்க ஆரம்பித்தாங்க அமெரிக்கா. ஸோ ஏதாவது இல்லாத காரணத்தெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து 2003 பக்கத்தில் அவங்க நாட்டில் வந்து பேட்ரியட் ஏவுகணைகள்லாம் கொண்டு தாக்குதல் நடத்தி சதாம் ஹுசேனை காலி பண்ணாங்க. ஸோ இது வந்து 2003 நடந்தது. அதுக்கடுத்து 2009 லிபியாவில் ஸோ லிபியா அதிபர் வந்து ஆப்பிரிக்காவோட ஒரு தங்க நாணயம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணார். நாங்கள் வந்து இந்த மாதிரி கரன்சியில் வந்து மாற்று கரன்சியில் வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கடாஃபி வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார்.
அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா 2011 நாட்டோ வந்து அவங்க நாட்டில் போர் புரிஞ்சு கடாஃபியை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ வந்து வெனிசுலா. ஸோ இந்த டாலர் வந்து ஏன் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கன்னா 1974 பக்கத்தில் அவங்க ஒரு ஹென்ரின்னு சொல்லி ஒருத்தருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னா நான் வந்து நீ வந்து எல்லா நாடுகளும் பெட்ரோல் இல்லை, ஆனால் பெட்ரோல் விற்கிறது வந்து என்னுடைய நாட்டு கரன்சியில் வந்து இருக்கணும், டாலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. நீங்கள் வந்து இப்படி பண்ண அப்படின்னா உன்னுடைய நாட்டுக்கு தேவையான இராணுவம் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இலவசமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீல் வந்து சைன் ஆச்சு. ஸோ அன்னையிலேருந்து சவுதி வந்து டாலர் தான் வந்து பெட்ரோல் வந்து விற்கணும்னா டாலர் தேவை. அந்த டாலர் வந்து இருந்தால் தான் பெட்ரோல் வாங்க முடியும் எல்லா நாடுகள்கிட்டையுமே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த எண்ணெய் விற்கிற நாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா நீ டாலரில் விற்கணும்னு சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டம் வந்து ஒன்று இருக்குது. அந்த நாடுகள்கிட்ட நம்ம என்ன வாங்கணும்னா அமெரிக்காவோட கரன்சியில் நம்ம வந்து எண்ணெய் வாங்கணும். ஏன்னா அமெரிக்கா வந்து கரன்சியை வந்து எப்போ வேணால் எவ்வளோ வேணால் அச்சடிச்சிக்கலாம், அவங்களுக்கு வந்து அது உரிமை இருக்குது. அவங்களுடைய அந்த இதை வச்சு தான் அவங்களுடைய இராணுவம், அவங்களுடைய உள்கட்டமைப்பு, அவங்களுடைய நிதி சார்ந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் பலப்படுத்தினாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இந்த டாலர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், அவங்கள அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து சரிய ஆரம்பிக்கும். இதை வந்து எப்பயுமே வந்து அமெரிக்கா வந்து விடாது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து அமெரிக்கா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து நடத்திக்கிட்டு இருக்குது. அதுமாதிரி நமக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ட்ரேட் டீல் நடக்காதது ஒரு காரணம் வந்து இந்த பெட்ரோல் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் வந்து பிரிக்ஸில் வந்து பெரிய ஆக்டிவாக இருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி டாலரைசேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வந்து கூட்டாக வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து டாலரைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அமெரிக்காவோட வந்து டாலருக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப டாலரைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மற்ற நாடுகளோட கரன்சி வந்து பெரிய அளவில் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ அந்த டாலர் வந்து பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கும். அமெரிக்காவோட பொருளாதாரம் பெரிய அளவில் படுத்து போகும்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு காரணம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்போ இதில் அந்த பிரிக்ஸில் வந்து பெரிய அந்த அமைப்பில் வந்து ஒரு ஆறு நாடுகள் இருந்தாலும் நம்மளுடைய இந்தியா வந்து அதில் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து பேசுகிறது வந்து எல்லா நாடுகளும் கேட்கக்கூடிய இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா என்ன சொன்னாலும் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு வந்து ட்ரம்ப்புக்கு தெரியும். இந்தியா வந்து முன்மொழிஞ்சு டாலரைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே ஒரு புது நாணயம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு வந்து ஓரளவு நல்லா கணிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால் அந்த ஒரு காரணம் வந்து இப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால தான் வந்து மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டுக்கு 50% வந்து டாரிஃப் போட்டு வச்சிருக்காரு. இது வரைக்கும் அந்த டாரிஃபை குறைக்கவே இல்லை. மற்ற நாடுகளும் பார்த்தா 25%, 20%, 12%, 18% தான் இருக்குது. ஆனால் இந்தியா இருக்கிறதுலே வந்து வரி வந்து அமெரிக்கா போட்ட வரி வந்து அதிகமான வரி யாருக்கு அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான். அவருடைய நட்பு ஃப்ரெண்ட் ரொம்ப வந்து மோடி அண்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப நண்பர்கள். அந்த நண்பருக்கு தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு ட்ரம்ப். இருக்கிறதுல நீ தான் அதிகமாக கட்டணும் எனக்கு வரி அப்படின்னு சொல்லி மோடி கொடுத்துருக்காரு. மோடி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோ நாங்கள் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு போகிற ஏற்றுமதியெல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு இப்போ வந்து ஏற்றுமதி வந்து டைவர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அது வந்து இந்த டிசம்பர் குவார்டர் எண்டில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. Q3 ரிசல்ட் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதை. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அமெரிக்காலேயும் வந்து சில நாட்களில் சில பொருட்கள் வந்து அவங்களே கேட்டு வாங்கியிருக்காங்க. நீ தடம் 50% இது பண்ணாலும் சில பொருட்கள் உங்களுக்கு வரியை குறைக்கிறேன்னு சொல்லி, ஏன்னா அவங்க நாட்டுக்கு அந்த பொருளுக்கு தேவை. அந்த FMCG ஐட்டத்தெல்லாம் வந்து சில பொருட்கள் வந்து அவரே வரி இன்றைக்கி எங்களுக்கு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு சில பொருட்கள் அவங்களுக்கும் போயிருக்கு. நம்மளோட பொருள் மற்ற நாடுகளுக்கும் வந்து நிறைய வந்து டைவர்சிஃபிகேஷன் நடந்திருக்கு. இந்த தடவை அதிகமான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து Q3 ரிசல்ட்டில் என்னென்ன கம்பெனி எந்தெந்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்றலாம் தெரிய வரும். அது இல்லாமல் வெனிசுலா வந்து கைப்பற்றிருக்கிறது மூலம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயில் ரிசர்வ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆயில் ரிசர்வ் கிடச்சதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ஒப்பக் நாடுகள்லாம் வந்து நான் வந்து ஒப்பக் நாடுகள்லாம் வந்து விலையை தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து ஒப்பக் நாடுகள் வந்து சவுதி இவங்க வந்து நம்ம வந்து என்ன விலையை குட்டுறதாலும் குறைக்கிறதாலும் சரி, அதே மாதிரி கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதாலும் சரி குறைக்கிறதாலும் சரி, எல்லாமே வந்து ஒப்பக் கண்ட்ரிகள்ட்ட தான் வந்து அவங்க அந்த சிஸ்டமேட்டிக் இருந்தது. இப்போ வந்து அது டைவர்ஃபிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாமே அமெரிக்கா சொல்கிறத கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அமெரிக்கா வந்து ஆயில் ரிசர்வில் வந்து இப்போ பெரிய இடத்துல வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா கிட்ட ஆல்ரெடி ஒரு 74 பில்லியன் பேரல்ஸ் இருக்குது. இது ஒரு 330 பில்லியன் பேர் கிட்டத்தட்ட ஒரு 400 பில்லியன் பேரல் கிட்ட ஆயில் ரிசர்வ் வச்சிருக்க நாடாக வந்து அமெரிக்கா இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு கோல்டு, சில்வர், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் வந்து வெனிசுலா வந்து ஆல்ரெடி அதிகம். ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா $17 trillion ஆஃப் க்ரூட் வந்து வெனிசுலாவில் இருக்குது அப்படின்னும்
$1.4 ட்ரில்லியன் கோல்டில் இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வெனிசுலாவை கைப்பற்றும் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டை வந்து கைப்பற்றியிருக்க ஒரு தங்க முட்டையிடுற ஒரு வார்த்தை வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ வெனிசுலாவை பிடிச்சது மூலம் அப்படி தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பண்ண வேலையை. ஸோ இதுக்கு வந்து எல்லா நாடுகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தோன்னா எல்லா நாடுகளும் சில சைனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வடகொரியா பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா, பிரேசில் அதிபர் லுலா, ஸோ இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தான் இருக்காங்க. இந்தியா வந்து இன்னும் எதுவும் பெருசாக வந்து சொல்லலை. வெனிசுலா வந்து என்ன சொல்லி கைப்பற்றினா உங்களை சுற்றி தான் போதைப் பொருள் இருக்குது, உங்கள் நாட்டில் தான் போதைப் பொருள் வந்து அதிகமாக வந்து அமெரிக்காவுக்குள்ளே வருது அப்படின்லாம் வந்து சொல்லி தான் வந்து வெனிசுலாவுக்கு வந்து அமெரிக்கா வந்து கைப்பற்றிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கொலம்பியா, கியூபா இந்த நாடுகளும் வந்து இப்போ வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணாலும் நமக்கும் வந்து இதில் நடக்கலாம் அப்படின்றது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நெய்பரிங் கண்ட்ரிஸ் கொலம்பியா, கியூபா அப்படிலாம் லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற இதனால வந்து அமெரிக்காவுடைய எதிர்ப்பையும் அவங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சேஃப்டி கார்டுக்கு அவங்க மிலிட்ரி பேஸையும் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வேணால் நம்மளையும் வந்து அமெரிக்கா தாக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இது சின்ன கொஞ்சம் எல்லாமே சுற்றி இருக்கலாம் சின்ன நாடுகள் தான், அமெரிக்கா கூட வந்து போட்டி போட முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க சுற்றி வந்து நம்மளும் வந்து நம்ம சேஃப் கார்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ரஷ்ய அதிபர் வந்து நீங்கள் வந்து பண்ணது தப்பு, அவரை வந்து நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்பாரான்னு தெரியல. வெனிசுலா அதிபர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோ டாலர் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரூபிள் மற்றும் யுவானில் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து இந்தியாவும் வந்து அவங்க நம்மளுடைய ரூபாய் கொடுத்து அவங்க ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி சவுதி அரேபியா பார்த்தோன்னா யுவான் வந்து இல்லாமல் அவங்க வந்து யுவான்லேயும் வாங்குறாங்க. அதே வெளி கரன்சியை வந்து இப்போ சவுதி அரேபியா சில இடத்துங்களாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஈரான் பார்த்தாலும் ஈரான் அதே மாதிரி டாலர் இல்லாமல் வெளி கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணி வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி பிரிக்ஸுமே பார்த்தோம், பிரிக்ஸ் கண்ட்ரியும் பார்த்தோம்னா டாலர் இல்லாமல் வேறு ஒரு கரன்சி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது வந்து உருவாக்குற வேலையிலையும் இருக்காங்க. ஸோ அது எப்போ எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுவும் வந்து ட்ரம்ப்புக்கு தெரியும். எப்போ இருந்தாலும் வந்து பிரிக்ஸ் வந்து ஒரு அமைப்பு வந்து நம்ம டாலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கரன்சியை உருவாக்கி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஆபத்தாக தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி எம்பிரிட்ஜ் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு வந்து உடனடியாக வந்து கேஷ் ஃப்ளோ வந்து உடனடியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற தீர்வாக இருக்குது. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா வெனிசுலா வந்து கொகைன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இந்த கொகைன்ற ஒரு ட்ரக் வந்து வெனிசுலாவில் பார்த்தோம்னா 1% வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து வெனிசுலா வந்து எங்கேயுமே வந்து பயன்படுத்துகிறதும் இல்லை. அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அந்த ட்ரக்ஸ்லாம் சப்ளை ஆகிறதும் இல்லை. இப்போ ட்ரம்ப் சொல்கிற என்ன அப்படின்னா நீங்கள் டாலரை பற்றி பேசினாலே உங்கள் மேலே நாங்கள் கொண்டு போடுவோம் அப்படின்றதான் வந்து இப்போ வந்து அமெரிக்கா சொல்கிற ஒரு செய்தி எல்லா உலக நாடுகளுக்குமே. இப்போ ஈராக் ஆகட்டும், இப்போ கடைசியாக லிபியா ஆகட்டும், இப்போ நடந்த வெனிசுலா ஆகட்டும், ஸோ எல்லா நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து எப்போ நீங்கள் டாலரை பற்றி பேசினாலோ இல்லை டாலரை டீலரேஷன் பண்ணணும்னு யோசித்தாலோ உங்கள் மேலே நாங்கள் கொண்டு போடுவோம் அப்படின்ற ஒரு சொல்லாமல் எல்லா உலக நாடுகளும் சொல்லியிருக்காரு. அதே ஜனவரி 3ஆம் தேதி 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பனாமா ஆக்கிரமிப்பு நோரியாகா அவங்க வந்து கைது செய்யப்பட்டார். ஸோ இதே தேதி இதுதான் வந்து இதே என்ன வந்து இப்போ வந்து வெனிசுலாவில் குற்றச்சாட்டு பண்ணாலோ அதே குற்றச்சாட்டு தான் வந்து அந்த நாடு அந்த பனாமா இதுலேயும் வந்து ஆக்கிரமிப்புலாம் வச்சாங்க அமெரிக்கா. இவ்வளோ நடந்தும் வந்து க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து எப்படி இருக்கும், இனி வந்து உலக சந்தைகளில் வந்து க்ரூட் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து வெனிசுலாவை வந்து அமெரிக்கா கைப்பற்றியதன் மூலம் வரும் நாட்களில் கொஞ்சம் ஒரு சின்ன வந்து ஏற்றம் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து வெனிசுலா எடுக்கிற உற்பத்தியை விட அமெரிக்கா வந்து அதிகப்படியான உற்பத்தியை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து சவுதி ஆகட்டும், மற்ற நாடுகளாகட்டும், ஈராக் அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து எடுக்கிற ஆயிலை விட ஸோ வெனிசுலாவில் எடுக்கிற ஆயில் வந்து ரிசர்வில் எடுக்கிற ஆயில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி ஆயில் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து ஆயில் அதிகமாக வரும்போது எண்ணெயோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா $56 இருந்து $60 வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. எது இனியும் வந்து ஒரு $50 கீழே கூட வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு கண்டிப்பாக. ஏன்னா ஆயிலோடைய ப்ரொடியூசிங் வந்து இப்போ வந்து அமெரிக்கா கைக்கிற மாதிரி இருக்குது. அமெரிக்கா எவ்வளோ உற்பத்தி பண்ணால் அது விற்கணும்னு சொல்லி வந்து வெளி மார்க்கெட்டுக்கு வரும்போது
மற்ற நாடுகளோட விற்பனை வந்து குறைய ஆரம்பிக்கும். அமெரிக்கா வந்து எந்த நாடு வந்து எவ்வளோ வாங்கணும்னு சொல்லுமோ அந்த நாடுகளை வந்து அவ்வளோ வாங்க ஆரம்பிக்கும். நான் வந்து உனக்கு இந்த விலைக்கு தரேன், என்கிட்ட வாங்குன்னு சொல்லி வந்து ஒரு விடாப்பிடியான ஒரு அணுகுமுறையை வந்து அமெரிக்கா வந்து பின்பற்ற ஆரம்பிக்கும் இனி. ஸோ அதனால் வந்து க்ரூடோட விலை வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு $50 கீழே வந்தாலும் பார்ப்பறதுக்குள்ள. அதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன ஒரு நல்லது அப்படின்னா, ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக இப்போ ரஷ்யாக்கிட்ட வாங்கின விலையோட சீப்பாக கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ உருவாகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் இந்தியா. அதே மாதிரி கடந்த வாரத்தில் வந்து ஏற்றம் கண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹைக் நியர்பை முடிஞ்சிருக்கு. இனி வரும் நாட்களில் வந்து மார்க்கெட் வந்து அந்த கடைசியாக க்ளோசிங் வந்து 26,328 அப்படின்ற புள்ளிகள் மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 328 புள்ளிகள் மேலே வரும் நாட்கள் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மேற்கொண்டு நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து 30,000 32,000 வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சில இந்த பட்ஜெட் செஷன் ஜூனுக்குள்ளேயே வந்து ஒரு 28,000 29,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்து உண்டு. Q3 ரிசல்ட் கொஞ்சம் நல்லபடியாக வந்தாலும் சரி, ஜிஎஸ்டியில் வந்து ஆல்ரெடி வந்து குறைச்சதோட இம்பாக்டெல்லாம் வந்து இந்த மாதம் இந்த Q3 வந்து நம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் நகர்வுகள் அதிகமாக இருக்கும். மிட் கேப்புங்கள் ஸ்மால் கேப்புங்கள் வந்து ஏற்கனவே அதிக இறக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து மீண்டும் வந்து பழைய நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி கடந்த வாரத்தில் பார்த்தா நசாரா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு 19% ஏறி இருந்தது. ஐஐஎல் கேபிட்டல் சர்வீஸ் அந்த பங்கு வந்து 16% ஏற்றம் பண்ணது. கேபிஐ கிரீன் அது ஒரு 16% ஏற்றம் பண்ணது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெக்டிஃபையர்ஸ் அது ஒரு 16%. சிஎஸ்பி பேங்க் ஒரு 14%. ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், ஹிந்துஸ்தான் காப்பர், ஐடிபிஐ பேங்க் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 14% ஏற்றத்தில் இருந்தது. ஐடிபிஐ பேங்க், கிராஃபைட் இந்தியா இதெல்லாம் பார்த்தா 13% ஏற்றம் இருந்தது. ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 13% ஏற்றம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தோம் 12% ஏற்றம். எஸ்ஜேவி ஒரு 11% ஏற்றம் இருந்தது. செயல் வந்து ஒரு போன வாரம் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்து ஒரு 12% ஏற்றம். மெட்டல் பங்குகள்லாம் போன வாரம் நல்லா ஒரு இது பண்ணாங்க. அதே மாதிரி ஹெக் லிமிடெட் 10%, இந்தியன் பேங்க் ஒரு 10% கிட்ட ஏற்றம் இருந்தது. சன்சேர் இன்ஜினியர் ஒரு 10% ஏற்றம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இறக்கத்துக்கு பிறகு ஒரு 9% ஏற்றத்துக்கு வந்தாங்க. ராஜந்தா பேங்க் ஒரு 9% ஏற்றம். ஹொனசா கன்சூமர் ஒரு 8% ஏற்றம் இருந்தாங்க. NTPC அதே 8% ஏற்றம். அசோக் லேலண்ட் கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருக்குது. ஒரு 8% அந்த நிறுவனம் போன கடந்த வாரத்தில் ஏற்றம் இருந்தது. அதேமாதிரி கோதாவரி பவர் அண்ட் இஸ்பத் ஒரு 8% ஏற்றம். JSW ஸ்டீல் வந்து ஒரு 7% ஏற்றம். அதேமாதிரி ரேட்கன் ட்ரைவல்ஸ், நேஷனல் அலுமினியம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த வாரத்தில் ஒரு 7% கிட்ட ஏற்றத்தில் இருந்த பங்குகள். அதே மாதிரி சில்வர் டச் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு கிட்டத்தட்ட ஒரு 42% ஏற்றத்தில் இருந்தது போன வாரத்தில். அதேமாதிரி ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்க போனஸ் அறிவிச்சாங்க. அது ஒரு 32% ஏற்றம் இருந்தது. ஷாலிமார் பெயிண்ட்ஸ் ஒரு 30% ஏற்றம் இருந்தது. இரையா லைஃப் ஸ்பேஸ் ஒரு 27% ஏற்றம். NRB இண்டஸ்ட்ரியல் பேரிங் ஒரு 27% ஏற்றம் இருந்தது. நவ்கார் அர்பன் ஸ்ட்ரக்சர் அதுவும் 26% ஏற்றம் இருந்தது. வெரண்டா லேர்னிங் சொல்யூஷன் 63% ஏற்றம். ரோபோஸ்ட் ஹோட்டல் 19% ஏற்றத்தில் இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் மோட்டார் அது ஒரு 17% ஏற்றம் இருந்தது. SML மகேந்திரா அதே மாதிரி 12% ஏற்றம். இண்டோவின் எனர்ஜி 12% ஏற்றம். ஓரியன் பெல் ஒரு 12% ஏற்றம். அதே மாதிரி பார்த்தா மோடிசன் மெட்டல் வந்து ஒரு 11% ஏற்றம். ஆன்வர்ட் டெக்னாலஜி ஒரு 10% ஏற்றம். டார்க் ஒரு 9% ஏற்றம் வந்து. பிக்காடிலி ஆக்ரோ வந்து ஒரு 9% ஏற்றத்தில் முடிஞ்சது. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து போன வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்த பங்குகள். ஸோ இந்த ஏற்றம் வந்து இந்த வாரத்துலையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு. சார் நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கே சொல்ல மாட்டேன்றீங்க, முன்னாடியெல்லாம் சொன்னீங்க, இப்போ சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து 2 பிரேக் அவுட் ஸ்டாக் சொல்கிறேன். ஒன்று வந்து கூல் இண்டியா கடைசியாக முடிஞ்ச விலையை பார்த்தோம் அப்படின்னா 427 ரூபா ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு. அதோட கம்மியாக கிடைச்சா கூட வாங்கலாம். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்த இதுவாக இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா முதல் டார்கெட்டாக ஒரு 457 ரூபா, இரண்டாவது டார்கெட்டாக ஒரு 479 ரூபா வந்தால் நம்ம வந்து ஒரு ஏற்றம் வந்தால் ஒரு லாபத்தை பதிவு பண்ணிக்கலாம். அதேமாதிரி அடுத்த ஒரு பங்கு அப்படின்னா NLC இந்தியா லிமிடெட். ஸோ இதுவுமே வந்து நிலக்கரி சார்ந்த நிறுவன பங்கு தான். இப்போ கரண்டாக பார்த்தா ட்ரேடிங் ஆகிற ரேட் பார்த்தோம், கடைசியாக வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ரேட் பார்த்தோம்னா 272 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ முதல் டார்கெட்டாக ஒரு 291 ரூபாயும், ரெண்டாவது டார்கெட்டாக ஒரு 307 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்கெட் வந்தால் நீங்கள் வந்து லாபத்தை பதிவு பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஸோ டார்கெட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா வச்சிருந்தோட வைக்கலாம். எனக்கு கோல் இண்டியாவும் NLC இந்தியாவுக்கும் டார்கெட் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூட வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டை பொறுத்து பார்த்து செல் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து நன்றி. அதே மாதிரி நம்ம இதில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம யாராவது வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.